ஹாய் ஹலோ வெல்கம் டு ஜேகே சிம்பிள் கார்டன் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு அறுவடை தான் பார்க்க போகிறோம். அறுவடை அப்படின்னும் போது மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் கொடுக்குற ஒரு விஷயந்தான். ஏன்னா நம்ம எப்படி தான் வந்து பார்த்து பார்த்து செடிகள் வளர்க்குறோம், பூச்சிகள்லாம் வருதுன்னா மருந்தெல்லாம் தெளிக்கிறோம், நம்ம ரொம்ப கவனமாக பார்த்துக்குறோம் அப்படின்றத போதெல்லாம் நமக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் இந்த காய்கறிகளை பறிக்கும் போதும் அதை சமைச்சு சாப்பிடும் போதும் இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு வீட்டில் இருக்கவங்க சொல்லும்போதும் மனசுக்கு வந்து அடையிற ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்கள். அது எவ்வளோ காசு கொடுத்து நம்ம வந்து எவ்வளோ காய்கறி வாங்கி எப்படி சமைச்சோம்னாலும் அதுக்கு ஈடு இணை கிடையவே கிடையாதுங்க. அந்த ஒரு சந்தோஷத்துக்காக தான் தினமும் வந்து காலையிலேயும் சாயந்தரமும் இந்த மாடி தோட்டத்தில் வந்து நமக்கு எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் அந்த வேலைகள்லாம் ஒரு பக்கம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இதையும் வந்து நம்ம கவனமாக பண்ணுறோம் அப்படின்றதுல ஒரு மன நிறைவு எப்போ கிடைக்கும்னா இந்த காய்கறிகளை அறுவடை பண்ணும்போது தான். ஏன்னா நாமளே பார்த்து பார்த்து சந்தோஷப்படுற காய்கறிகளை பறித்து அதை சமைக்கும் போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சாதாரணமாக வந்து செடிகளில் காய்கள் காய்ச்சிருச்சு அப்படின்னா என்ன மாதிரி செடி பைத்தியங்களுக்கெலாம் அதை பறிக்கவே மனசு வராது. அந்த காய்கள் செடியில் இருக்கும்போது அதை பார்த்து பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருப்போம். நாளைக்கு பறிக்கலாம், இன்னும் 2 நாள் கழித்து பறிக்கலாம் அப்படின்னு வந்து பறிக்கிறத வந்து தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம். ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து நமக்கு காய்கள் வந்து நல்லா தேறிடுச்சு அப்படின்னா அதை வந்து பறிச்சிடணும். பறிச்சிட்டோன்னா தான் காய்கறிகளுக்கு தேவையில்லாமல் அந்த செடிகள் சத்துக்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம பறிச்சிட்டோம் அப்படின்னா தான் அது வந்து அடுத்த ஸ்டெப்பு வளர்ச்சிக்கு போகும். சின்ன சின்ன பிஞ்சுகள் வந்து பெருசாகும். அப்புறம் அடுத்து பூக்கள் பூக்கும். அது கிளைகள்லாம் நிறையா வளரும். இலைகள்லாம் செடி பெருசானுச்சுன்னா தான் அடுத்த காய்கள் காய்க்கும். நாம் இந்த காய்ச்ச காய்களை பறிக்காமல் அப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னா சத்துக்கள் வந்து வீணாக தான் செய்யும். அது மாதிரி தான் இந்த பச்சை மிளகாய் செடியில் கூழ் செய்யும் போதும் தேங்காய் சட்னி பண்ணும்போது மட்டும் தேவையான பச்சை மிளகாய்களை மட்டும் பறிச்சிட்ருந்தேன். ஆனால் வந்து இப்போ எல்லா காயுமே வந்து நல்லா முத்திருச்சு. இப்போ வந்து பறிக்காமல் இருக்கிறது நல்லது கிடையாது. எல்லாத்தையுமே பறித்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மொத்த பச்சை மிளகாய் செடி, அதாவது 2 செடியில் இருக்கிற மொத்த பச்சை மிளகாவையும் பறிச்சிட்டேன். இப்போ இருக்கிறது எல்லாமே வந்து பிஞ்சுகள் தான். இது வந்து பெருசாகிறதுக்கு இப்படி ஒரு வாரம் ஆகும். இது போல் காயெல்லாம் வந்து நம்ம பறித்து எடுத்ததுக்கப்புறம் மண்ணை லேசாக கிளறி விட்டுட்டு நம்மக்கிட்ட இருக்கிற காய்கறி கழிவுகள், அப்புறம் அந்த அரிசி கழுவுற தண்ணி, இந்த மாதிரி தண்ணிகளை வந்து நம்ம மண்ணை சுற்றி ஊற்றி விடணும். அப்போ தான் வந்து செடிக்கு வந்து நல்ல சத்துக்கள் கிடைக்கும். இப்போ பச்சை மிளகாய் பறிச்சாச்சு. அடுத்து தக்காளி பாருங்கள், இதெல்லாம் வந்து காயாக தான் இருக்குது. நல்லா பழுக்கட்டும். செடியிலே நல்லா பழுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து பறிச்சிக்கலாம். இப்போ வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் இருக்குது. அது கொஞ்சம் தாள்லாம் வந்து கொஞ்சம் வந்து பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. பழுத்துருச்சு அப்படின்னா இப்போ வந்து காய்கள் முத்திருச்சு அப்படின்ட்டு அர்த்தம். அப்படி தான் சின்ன வெங்காயத்தை கண்டுபிடிப்பாங்க. இப்போ பாருங்கள், சின்ன வெங்காயம் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. இதெல்லாம் வந்து கூழோடு சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கூழ் செய்யும்போது இதை வந்து பறிச்சுட்டு வந்து நம்ம வந்து தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். இதில் அதிலே கட் பண்ணியும் போட்டுக்கலாம். வெங்காயத்தாளை வந்து நம்ம சப்ஜிக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் பறிக்கிறேன். ஏன்னா கத்திரிக்காயும் நிறையா வந்து நல்லா தேறிடுச்சு. இது எல்லாத்தையும் பறிச்சுட்டு இது வந்து செடியில் வந்து நிறையா பூச்சிகள்லாம் வந்திருக்கு. அதுக்கெல்லாம் வேப்ப எண்ணெய் கரைசல்லாம் தெளிக்கணும். மாடி தோட்டத்துக்கு உரங்கள் அப்படின்னு எதுவுமே கடையில் வாங்காதீங்க. எல்லாமே நம்ம வீட்டிலே கிடைக்கிறதே போதுங்க. காஞ்ச இலைகள், அப்புறம் வந்து காய்கறி தோல், இதெல்லாம் வச்சே வந்து நம்ம வந்து சூப்பரான உரம் தயார் பண்ணலாம். கடைகளில் வாங்குகிற உரத்தை விட நாம் வீட்டில் தயாரிக்கிற உரத்தில் தான் வந்து செடிகள் நல்லா வளரும். நல்ல ஆரோக்கியமான காய்கறிகளும் கிடைக்கிது. நான் வந்து இது வரைக்கும் கடையில் எந்த உரமும் வாங்கி கொடுத்ததில்ல. மண்புழு உரம் கூட வந்து கடையில் வாங்கினது கிடையாதுங்க. நாம் வீட்டில் தயாரிக்கிற இந்த இயற்கை உரத்தை விட அதெல்லாம் வந்து ரொம்ப சிறந்தது கிடையாது. கத்திரி செடி நிறையா வச்சுருந்தேன். இப்போ வந்து 4 தொட்டியில் மட்டும்தான் வச்சுருக்கேன். ஏன்னா இட நெருக்கடி அதிகமாக இருக்குது. நிறைய காய்கறிகள் வளர்க்கணும் அப்படின்ட்டு ஆசையாக இருக்குது. தொட்டிகள் அதுக்குன்னு ரொம்பவும் அதிகப்படுத்திடக்கூடாது. ரொம்ப செடிகள் அதிகமாகிடுச்சு அப்படின்னா நம்மளால் பராமரிக்க முடியாது. அதனால் 4 தொட்டி போதும் கத்திரிக்காய்க்கு அப்படின்ட்டு ஒதுக்கி வச்சுருக்கேன். ஆனால் அந்த 4லே வந்து வீட்டுக்கு தேவையான அளவுக்கு காய்கறிகள் இந்த தடவை நிறையவே கத்திரிக்காய் பறிச்சாச்சு. ஒரு வெரைட்டி தான் இருக்குது. அந்த நாட்டு கத்திரிக்காய், நீல கத்திரிக்காய்ன்னு சொல்லுவாங்க. அது ஒரு வெரைட்டி தான் வச்சுருக்கேன். நிறைய வெரைட்டி போடணும். அப்படி போட்டோம் அப்படின்னா நிறைய தொட்டிகள் தேவைப்படும். சரி, இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் வந்து கத்திரி செடி நாற்று எதுவும் விடவே இல்லை. அப்படியே தான் வச்சுருக்கேன். இந்த சம்மர் வரும்போது நம்ம வந்து வின்டர் காய்கறிகளை வந்து பறித்து அதை வந்து நம்ம இது பண்ணிடணும். அதை வந்து வளர்க்கக்கூடாது. ஏன்னா வின்டர் காய்கறிகள் கேரட்டு, பீன்ஸு, பீட்ரூட்டு, அப்புறம் இந்த நூல்கோல், இதெல்லாம் வந்து இந்த வெயிலில் வந்து அப்படியே ஷாக் அடித்த மாதிரி அப்படியே நின்றோம். செடி வளரவும் வளராது, காஞ்சும் போகாது, அப்படியே இருக்கும். மரத்து போயிடும் அந்த காயெல்லாம். அதனால் நம்ம அதையும் பறிச்சிடணும். பாருங்கள், அந்த கத்திரி செடியில் இலை பேன்கள் எப்படி இருக்குன்ட்டு இதெல்லாம் ப்ரஷ் வச்சு நம்ம கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வேப்பெண்ணெய் கரைசலாக தொடர்ந்து தெளிக்கணும். அது மாதிரி தெளிச்சிட்டு நல்லா வந்து சாயந்தர நேரத்தில் வேப்பெண்ணெய் கரைசல் தெளிக்கிறோம் அப்படின்னா காலையில் செடியை நல்லா நனைக்கிற மாதிரி தண்ணி ஊற்றி விட்டுறணும். இது போல் செஞ்சுட்டே இருந்தோம்னா ஒரு 2-3 தடவை பண்ணும்போது பூச்சிகள் எல்லாமே போயிட்டு செடி வந்து திருப்பி நல்லா வந்து துளிர் வச்சு அழகாக வளரும்.
இது வந்து நூல்கோல். இதுக்கப்புறம் பெருசாகிற மாரி தெரியல. ஏன்னா வெயில் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால் ஒரு நாள் நல்லா பறிச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி ஒரு நாள் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கடையில் நூல்கோலே வந்து இதை விட கொஞ்சம் தான் பெருசாக இருக்கும். ஆனால் நம்ம மாடி தோட்டத்தில் இதை விட பெருசாக எதிர்பார்க்க முடியாது. அதுவும் சம்மர் வேற ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இதோட போதும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு நாள் பறிச்சிருக்கேன். இப்போ தான் முதல்ல நூல்கோல் போட்டு இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு அறுவடை. கொஞ்சமாக இருந்தாலும், சின்ன காயாக இருந்தாலும் நம்ம வீட்டு தோட்டத்தில் போட்டிருக்கோம். நாம் வளர்த்தது அப்படின்ட்டு அந்த ஒரு சந்தோஷம் இருக்கும். இப்போ ஒரு 4 இது பறிச்சுட்டேன். மீதி எல்லாமே கூட அதே அளவு தான் இருக்குது. அதையும் அடுத்தடுத்து இப்போ 2, 3 நாளில் பறித்து எடுத்துடணும். இவ்வளோ தாங்க இன்றைக்கி மாடி தோட்டத்தில் ஹார்வெஸ்ட் பண்ணது. கொஞ்சமோ நிறையவோ நம்ம வீட்டு தோட்டத்தில் நம்ம வளர்த்த காய்கறிகள் அப்படின்ற ஒரு சந்தோஷம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் அந்த மாதிரி தோட்டம் வச்சு பாருங்கள். அப்போ தான் இதோட சந்தோஷத்தை உங்களுக்கு வந்து அனுபவபூர்வமாக உணர முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜேகே சிம்பிள் கார்டன் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.